உங்கள் பேர்? சுரேஷ். என்ன பண்ணுறீங்க? ஆட்டோ. உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன? சங்கீதா. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 8 வருஷம். நீங்களே சின்ன பையனாக இருக்கீங்க. சின்ன லவ் பண்ணி மறைச்சு. இப்போ உங்கள் கூட தான் இருக்காங்களா உங்கள் மனைவி? இல்லை, 1.25 வருஷம் ஆகுது. 8ஆம் மாதம் வந்தால் 2 வருஷம் பிரிஞ்சு. பசங்க இருக்கா? பையன் ஒருத்தர் இருக்கான். உங்கள் கூட இருக்காரா? ஆமாம். இப்போ உங்களுக்கு மனைவியோட வாழணும்னு இருக்கீங்களா? இல்லை, சான்ஸ் இல்லை. ஏன்பா? 2 வருஷமே தனியாக இருக்கேன். அங்கே இருந்துருக்கோம் பையனுக்கு புதுசாக. பையனுக்கு எவ்வளோ வயசாச்சு? 7 வயசு. இப்போ தைராய்டு ஆப்ரேஷன் வர போகணும் நெக்ஸ்ட் மந்த். ஏன் பிரிஞ்சீங்க மனைவிட்டேன்னு? நான் புரியல. அவங்க தான் பிரிஞ்சு போகணும். கொடுமைப்படுத்துவீங்களா மனைவியை? அதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஸ்டேஷனில் இவ தான் ஸ்டேஷனில் கூட வேணான்னு எழுதி கொடுத்தது. இப்போ கூட ஸ்டேஷன் கேட்டால் கூட சொல்லுவாங்க, நான் என்ன வேணான்னு எழுதி கொடுக்கல. உங்கள் கூட யார் இருக்காங்க குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு? மாமியார் இருக்காங்க, மச்சின்ஸ் இருக்காங்க, 2 மச்சானுங்க இருக்காங்க, மாமனார். அவங்க எல்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட்? ஆமாம். உங்கள் மனைவியோட நீங்கள் வாழ விரும்புகிறீங்களா இல்லையா? இல்லை மேடம். கேஸ் அவளுக்கு குழந்தை இல்லைன்னா அப்படி ஒன்று கெஸ் பண்ணியிருப்பேன். இன்னொருத்தவங்க போய் குழந்தை ஆகிட்ட பேர் வாழத்தில் அதில் ஏற்கனவே போயிட்டு இடையில வந்தாங்க. வந்துட்டு காலெல்லாம் விழுந்தாயிதாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய கொடு அப்படின்னு. சரின்ட்டு நான் விட்டு போயிட்டேன். விட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு எம்எம்டியில் எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்யும் போது 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன், இனிமேல் கரெக்டாக இருப்பியா அப்படிலாம் கேட்டேன். இனிமேல் போக மாட்டேன், கரெக்டாக தான் இருப்பேன், நான் பண்ண தப்பு தான் சொன்னாப்புல. 3ஆவது நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், சங்கீதா எங்கன்னு கேட்குறேன், மறுபடியும் ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னாங்க மாமியார். சரி, அது ஒரு அன்னையிலேருந்து எடுத்துட்டாங்க. உங்கள் மனைவிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன்ப்பா. சரிங்க. உங்கள் பேருமா? சங்கீதா. 15 வயசில் லவ் பண்ணேன். அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா ஏற்றுக்கல, அம்மா ஏற்றுக்குனாங்க. ஏற்றுட்டு சரி நல்ல பையன்னு சொல்லி விசாரித்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு எல்லாமே கொடுத்து எது எது செய்யணுமோ அது செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு, ஒரு 8 மாதம் கழித்து குழந்தை பிறந்தது மேடம். அதுக்கப்புறம் 1 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்தார். குழந்தை பிறந்த உடனே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து அவங்க வீட்டில் பார்த்து கையும் கழுவுமா பிடிச்சி அவங்களே போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதே ஏரியாவில் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஊமை பொண்ணுன்றதுனால நாங்கள் எதுவுமே பேச முடியல. நாங்களும் போய் பார்க்காம இருந்தோம். அப்பா அப்பயே வேணான்னு சொன்னார். அம்மா தான் சரி வாழ்க்கை பிரச்சனை இதெல்லாம் வருது சகஜம்னு சொல்லி விட்டாங்க. நம்ம பேசி பார்க்கலான்னு 3 மாதம் கழித்து நாங்கள் இட்டுன்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தார் மேடம். எங்கள் அம்மா கூடயே தான் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஏரியா உள்ள வராமலே இருந்தோம். இதேமாரி எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. திருப்பி 1 வருஷம் போலீஸ் பிடிச்சின்னு போய் 1 வருஷம் ஃபுல்லாக உள்ளே இருந்தார். போலீஸ் வந்து இந்த பொண்ணு கேஸு பெரிய கேஸு அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனாங்க. எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க என்கிட்ட. இதுமாரி 1 வருஷம் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வருஷமாக எங்களால் எடுக்கவே முடியல, உள்ளதாக இருந்தார் மேடம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷமாக இப்படியே ஓடிச்சு. நாங்கள் பிரிஞ்சு இருந்ததே ஓடிச்சு. நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். சரி இவர் இப்படியே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போவேன். அம்மா தயவு தான் 5 வருஷமாக நான் இருந்தேனே. நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம அம்மா தயவில் தானே இருக்கணும். எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தினால இவரே நம்மளால திருத்த முடியலையேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போன இடத்துல இவர்கிட்ட பேசினேன் மேடம். இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட நான் பேசினேன். அவர்கிட்ட பேசினுக்கும் போது அவர் எந்த பழக்கமே இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் அவர் என்கிட்ட பேசிட்டு இதுமாரி வந்துரு அப்படின்னு அவனை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் கேட்டார். இதுமாரி எனக்கு குழந்தைலாம் இருக்குன்னு சொன்னேன் மேடம். பேசியிருக்காரு கூட அவர் குழந்தைகிட்டலாம். சரின்னு சொல்லிட்டு அவரை நம்பி நான் போனேன் மேடம். ஆனால் நான் போய் 2 வருஷமா ரொம்ப நான் சித்திரவதை பண்ண என்ன மாதிரி அந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது மேடம். அவ்வளோ கொடுமை அனுபவிச்சுட்டு எவ்வளோ அடி. ஏன்னா என்னால் யார்கிட்டே சொல்ல முடியல இந்த விஷயத்த. போய் சொன்னால் நம்மளதை நான் சினிமா நினைப்பாங்க, நம்ம அம்மாவே ஏற்றுக்க மாட்டுறாங்களே நம்மள. நம்ம எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து செத்து போயிடணும்னு நினச்சேன் மேடம். எவ்வளோ கஷ்டப்படுத்தினார் மேடம். என்ன நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. ரோட்டில் போகும்போது அவர் கூட போனால் பின் தங்கக்கூடாது. கடைக்கு போனால் 5 நிமிஷத்தில் வந்துடணும், 10 நிமிஷத்தில் வந்துடணும். ரூல்ஸு. தண்ணி தூக்கிட்டு வந்தால் 1 செகண்டில் மேலே ஏறிடணும் 3ஆவது மாடிக்கு. என்ன எவ்வளோ கொடுமை பார்த்தினார். 1 2 3 சொல்கிறதுக்குள்ளே ஏந்துக்கணும் உக்காந்துருந்தா.
அடிப்பாரு மேடம், தினைக்கும் அடிப்பாரு மேடம். ஒரு நாள் கூட நான் அடி வாங்காம இருந்ததே இல்லை. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னை பெல்ட்ல எல்லாம் அடிச்சு தோலெல்லாம் உறிஞ்சு அப்படி தொங்குச்சு. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்பெல்லாம் அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்ப என்னை பார்த்தோமே போலீஸ்க்கு போவந்தா ஒரு அஷ்டங்க சம்மதி. ஆனா அவர் ஜெயில போட்டுட்டு நாங்க போட சொல்ல, அவங்கள போட்டாங்க மேடம். அதனால திருப்பியும் நீ வாழணுமா நீ அவங்க கூட தான் சொன்னாங்க. சரி சார் வாழ, எனக்கு வேற வழி இல்லாதனால நான் போனேன் மேடம். 2வது ஹஸ்பண்டோட? ஆமா மேடம். திருப்பி நான் போய் அவர் கூட தான் இருந்தேன். ஏன்னா என்ன யாருமே சேர்க்கலையே வீட்டுல, அம்மா கூட சேர்க்க மாட்டுறாங்க. என்ன சேர்த்தா இந்த குழந்தை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும், நீ அங்கேருந்து செத்து போய் இங்க வராதுன்னு சொன்னதுனால. எந்த குழந்தை போயிடும்? குழந்தை அம்மா கிட்டதான் விட்டேன் நானு. போலீஸ் அம்மா கிட்டதான் விட சொன்னாங்கன்னு விட்டு நானு. அதனால இவரும் தூக்கிட்டு போயிடுவான் குழந்தைய, நீ வேணாம் நீ போய் செத்துப்போ அப்படின்னு அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க மேடம். என்ன எங்க போறது தெரியாம இவங்கிட்ட சித்திரவதை பட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். ஆனா என்னால தாங்க முடியல மேடம். குழந்தைய ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. அது கூட ஆஸ்பத்திரிக்கு இன்னும் போய் 8 மாசம் 9 மாசம் வேலைக்கு போல மேடம். வீட்டுலதான் இருக்காரு. எங்க வீட்டுல போய் பணம் வாங்கினு வா, எப்படி மேடம் கொடுப்பாங்க எங்க வீட்டுல? நீ பணம். இந்த புருஷன்ல குழந்தை இருக்கா? ஆமா மேடம், இப்போ 8 மாசம் குழந்தை இருக்குது மேடம். பெண் குழந்தையா? ஆண் குழந்தை. இப்ப நீ போய் உங்க வீட்டுல பணம் வாங்கிட்டு வந்தாதான் நான் உன்னை இது பண்ணுவேன். உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் உனக்கு? நானா சோறு போடணுமா? அப்புறம் ரொம்ப வெளியே சொல்ல முடியாத இதெல்லாம் பண்றாரு மேடம். வீட்டு உள்ள யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஒரு அப்பாவை சந்தேகப்பிடிக்கிறாரு, அவங்களோட அப்பாவை அவங்களோட சித்தப்பாவை சந்தேகப்பிடிக்கிறாரு. யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது மேடம். வந்தா அவங்களுக்கு தண்ணி மட்டும் கொடுக்கணும், ஒரு எதனா செஞ்சு போடணும். எதுக்கு அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க போன அடிப்பாரு மேடம். என்ன ஒரு வயசு வித்தியாசமே இல்லை, சின்ன குழந்தையில வச்சு சந்தேகப்பிடிப்பாரு மேடம். என்ன ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலுக்கு ஓரமா கூட நான் நிக்க கூடாது. நின்னதை பார்த்துன்னா அன்னைக்கு சம்மடி வாங்குவேன். ஆனா தப்பு பண்ணாமலே இந்த 2 வருஷம் நான் வாங்குறேன் மேடம். நான் தப்பு பண்ணி இவ்வளவு அடி வாங்கியிருந்தா பரவாயில்ல, இவர்கிட்டே இருக்கணும்னு நான் எவ்வளவோ இருந்தேன் மேடம். யார்கிட்டயும் பேச விட மாட்டாரு, என்ன வெளியே கூட என்ன விட மாட்டாரு மேடம். அங்க கூட கேட்டு கூட பாருங்களேன், என்ன அவ்வளவு கொடுமை பார்த்துவாரு. ஏன்டி நீ இருக்க, அவங்களுக்குலாம் இந்த நிலைமை தெரியாம சொல்லுவாங்க. ஏன்டி நீ இருக்க, இது மாதிரிலாம் ஒரு அம்மா அப்பா இருப்பாங்களாடி, நீ இவ்வளவு கஷ்டப்படுற யாரும் வர மாட்டாங்களாடின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட மேடம் சொல்ல முடியும்? அவருக்கு இது சந்தேக புத்தி ரொம்ப முத்தி போயிடுச்சு மேடம். அவரால் என்னால திருத்த முடியாது, நான் வாழவும் முடியாது. நான் செத்துதான் போகணும் இனிமே அவரு கூட இருந்தேனா, இல்லை என்ன சாக வச்சிருவாரு. முந்தினத்து கூட கத்தி எடுத்து இப்படி குத்துறாரு மேடம். அவரு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது, அப்பெல்லாம் கல்யாணம் ஆகல மேடம். அதனால இப்ப எனக்கு அந்த போறதுக்கு 50,000 வாங்கிட்டு வந்து கொடு, நான் காசு கட்டணும். உங்க வீட்டுல போய் வாங்கினுவேன். எங்க அம்மாவே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் எப்படி மேடம் நான் போய் எதுக்கு 50,000 ரூபாய் கோர்ட்ல வக்கீலுக்கு கொடுக்கணுமா? எதுக்கு? அவங்க இல்லைன்னா உள்ள போயிடுவாங்களா அவங்க வக்கீல் வாதாடலைன்னா? எதுக்கு வாதாடணும்? அவங்க சண்டை போட்டுருக்காங்க. முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மேடம், எனக்கு தெரியாது. சண்டை போட்டு அப்பாவோ புள்ளையோ சேர்ந்து சண்டை போட்டு ஒரு பையனை அடிச்சிருக்காங்க. அந்த கேஸ் போயிட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்கோசம் என்ன 50,000 கேட்குறாரு மேடம். எங்க ஆயக்கிட்ட எல்லாம் போய் வாங்கினுவா சொல்றாரு. என்னால ஒண்ணுமே முடியல மேடம். என்கிட்ட பணமும் கொடுக்க முடியாது. பணம் கொடுத்தாலும் நான் வாழ முடியாது மேடம். நல்லா என்ன எங்க அம்மா கூட சேர்த்து வைங்க. என் 2 குழந்தைங்களோட நான் எங்கன்னா இருந்துக்கிறேன் மேடம். எனக்கு வாழ்க்கையும் மேடம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இவரு குடிக்க மாட்டாரு, எந்த பழக்கமே இல்லை மேடம் இவருக்கு. இதை நம்பிதான் மேடம் நான் வந்துட்டேன். அவரை பார்த்தா கெட்டவர மாதிரியே தெரியாது, ஒரு பழக்கமே இல்லையே. நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம்னு நினைச்சுதான் மேடம் நான் தப்பு பண்ணேன். பண்ணிருக்கவே மாட்டேன் மேடம். நான் செஞ்ச ஒரு தப்பால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலுமே நிஜமா யாருக்குமே வரக்கூடாது மேடம். அந்த பொண்ணை தப்பு பண்ணவும் கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாம ஆயிடுறது பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணும்போது 15 வயசுல லவ் பண்ணுறது தப்பு. அவசரம் எல்லாத்துக்கும். படிச்சுட்டு இருந்தியா அப்போ? 10th முடிச்சு மேடம். படிக்க வேண்டியதானே? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். ஒரு வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு தப்பான முடிவு. இப்ப ஆதரவுக்கும் ஆள் இல்லை.
அதெல்லாம் அவர் அடிச்சதா? அடிச்சு தொடப்ப குச்சி உள்ள போயிடுச்சு மேடம். போய் 8 மாசம் கை இப்படிதான் இருந்தது. ஆனா அதுலயே வேலையெல்லாம் செஞ்சேன் நான். 8 மாசம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க 2 தொடப்ப குச்சி. மண்டையை அடிச்சு என் உடம்புல ஒரு காயம் கூட இருக்காது மேடம். மண்டையை ஒடிச்சு ரத்தம் செம்ம ரத்தம் போயிடுச்சு. தோல் அப்படியே பெல்ட்டில் ஆச்சு, தோலெல்லாம் உறிஞ்சிருக்கு மேடம் எனக்கு. அவ்வளோ அடி மேடம். இன்னைக்கு கூட மூஞ்சில கண்ணுலயே குத்துனார் மேடம். ஒண்ணுமே தப்பு பண்ணல மேடம்.